அமிர்தா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு எழில பார்த்து கேட்குறாங்க. நான் பண்ணினதே ஒரே ஒரு படம் தான். அடுத்த படம் நான் எப்போ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வேலைக்கு போய் நம்ம குடும்ப சூழ்நிலைய சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு கிடைக்கிற சேலரியை வச்சுக்கிட்டு 2 குழந்தைய எப்படி வளர்க்க முடியும்? நமக்கு ஒரு வேளை பாப்பா பிறந்துச்சுன்னா நிலாவையும் அந்த பாப்பாவையும் வித்தியாசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் குழந்தை கோவப்படுவா. அது நம்மளால தாங்க முடியாது. நம்மளால என்னைக்கு குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியுதோ, என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு குழந்தைய பெற்றுக்கலாம். இப்போ அன்னைக்கு ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீ, நான், நிலா 3 பேரும் சேர்ந்து பேர் வைப்போம் குழந்தைக்கு. ராதிகா கிட்ட கோபி கேட்குறாரு, என்ன அதுக்குள்ளே தூங்கிட்ட? சாஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா அதனால தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. வீட்டில் நான் சொல்ல சொன்னேனே, சொன்னீங்களா? நாளைக்கு ஃபங்க்ஷன் முடியட்டும் ராதிகா, அப்புறம் சொல்லிக்கிறேன். குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமே, வாங்கினீங்களா கோபி? ஆமாம், செயினும் ஒரு வளையலும் வாங்கியிருக்கேன் ராதிகா, பார்க்குறியா? இல்லை வேணாம் கோபி. மாத்திரை வாங்க சொன்னேனே கோபி. மறந்துட்டேன் ராதிகா, சாரி. எனக்குன்னு ஏதாவது கேட்டால் மறந்துடுவீங்க. இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ராதிகா. வேண்டாம் கோபி, நீ சாப்பிட்றதுக்கு மாத்திரை இருக்கு, நாளைக்கு நீங்கள் வாங்கினா போதும். மார்னிங் வாங்கிடுறேன் மாத்திரைய. ரெக்வஸ்ட் ராதிகா, நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் நீ வாமிட் எடுக்காமல் இருந்தா நல்லா இருக்கும். நான் என்னமோ ஆசைப்பட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி சொல்கிறீங்க கோபி. பாக்யா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கல்ல 3 வாட்டி, அவங்க வாந்தி எடுக்கலையா? இல்லாட்டி எந்த ஃபங்க்ஷனும் வரலையா? பாக்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஊர் முழுக்க தெரியும். ஆனால் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கும் உனக்கும் தானே தெரியும். எல்லார்கிட்டையும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கத நான் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு. தெனி வீட்டு ஆளுங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த டயத்தில் போய் வாந்தி எடுத்தேன்னா ரொம்ப அசிங்கமாயிரும். இவ்வளவு யோசிக்கிறீங்களா கோபி? முன்னாடியே யோசிச்சிருக்கணும். தப்புதான் ராதிகா. நீ 2 மணி நேரம் சமாளிச்சா போதும், மிச்சத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் வேணா எங்கள் வீட்டுக்கு போயிடவா கோபி? சி, அதெல்லாம் பண்ணாத. நீ ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாட்டி எப்படி? நான் இருக்கணும், ஆனால் வாமிட் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன்ல, நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொல்லணும் உங்கள் அம்மா கிட்ட. சொல்கிறாங்க எழில் கிட்ட, ஸ்வீட் பண்ணி காய்கறி கட் பண்ணி வச்சுட்டா காலையில் ஈஸியாக இருக்கும்ல வேலை. எழில் பாக்கியா கூட வேலை பார்க்குறாரு, அமிர்தாவும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. கிட்ட கேட்குறாங்க பாக்யா, அவர் ஏன் இந்த வீட்டிலே இருக்காரு கோபி? நான் அவர் அப்பாவானே சந்தேகப்படுறேம்மா. நீ அவர் ஏன் இந்த வீட்டில் இருக்காருன்னு கேட்குறம்மா. யாரோட வீடு எழில்? உங்க வீடுமா? இல்லை எழில், நம்ம வீடு. சம்பந்தமே இல்லாம இந்த வீட்டில் அவர் எதுக்கு இருக்கணும்? எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சுமா. உனக்காச்சு இப்போ வந்துச்சு. ரொம்ப சரியில்லாம வந்தாரு, இப்போ நல்லா ஆயிட்டார்ல, அவர் வீட்டுக்கு போக வேண்டியதானே? அம்மா, இது நியாயமான கேள்விதான். இப்போ எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு அமிர்தா கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் நடக்க போகுது, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. திருப்பியும் நம்ம வீட்டை பற்றி பேசுவாங்க. எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. கோபி இங்கே தங்கியிருக்க முடியும், அந்த பேச்செல்லாம் வரதானே செய்யும். பசங்க வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்னா வரலாம் போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவர் இங்கே இருக்கக்கூடாது. இப்போவே அவரை தள்ளுறதுனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. எழில், பொறுமையாக பேசியே அனுப்புவோம். நான் பேசினதெல்லாம் சரிதானே எழில்? கரெக்டு தாம்மா. நாளைக்கு ஃபங்க்ஷனை முடிக்கிறோம், அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறோம், சரியாம்மா? கையில் விடிஞ்சிருச்சு. எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாக இருக்காங்க. குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜோசஃபும் மரியமும் அவங்க சொந்தக்காரங்களோட வர்றாங்க வீட்டுக்கு. மரியம் பாக்யா கிட்ட கேட்குறாங்க ஜெனி எங்கன்னு. மேலே இருக்கான்னு சொல்கிறாங்க. மரியம் பார்க்க போகிறாங்க. சொல்கிறாரு, ஜோசப் நீங்களும் என்னைய மாதிரி தான், பெர்ஃபெக்டாக இருக்கீங்க. குழந்தைக்கு ஒன்றுன்னா வந்துடுறீங்க. 2 பேர்த்துக்கும் சின்ன வயசுலேயே மேரீட் ஆயிடுச்சா, அதனால தான் ஃபிட்டாக எங்கே இருக்கோம். ராமமூர்த்தி எந்திரிக்கிறாரு. வாயா குமரேசான்னு சொல்கிறாரு. செலியா, குழந்தைய போய் தூக்கிட்டு வா, தொட்டிலில் போட்டுடலாம்ல, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஜெனி குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. கேட்குறாங்க ஜோசப் கிட்ட, நல்லா இருக்கீங்களாப்பான்னு.
நான் நல்லா இருக்கேன்மான்னு சொல்றாரு. ஜோசப் குழந்தைய வாங்கி கொஞ்சுறாரு. ராதிகா புது ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க. அப்ப கோபி கேக்குறாரு, ஆர் யூ ஓகே பேபி? வாமிட்லாம் ஒன்றும் இல்லையே? நீங்க கேட்டு வர வச்சிடாதீங்க. ராமமூர்த்தி சொல்றாரு, பேர் வச்சிடலாம்ல. ஜோசப் கேக்குறாரு, எதுக்கு? ஏற்கனவே குழந்தைக்கு பேர் வச்சு சர்ச்சு முடியும் கூட்டிட்டு போயிட்டோமே, எதுக்கு திருப்பியும் பேர் வச்சுக்கிட்டு? ஒரு குழந்தைக்கு எதுக்கு 2 பேர் வைக்கணும்? இவங்க மாத்திரம் குழந்தைய கடத்தாம இருந்திருந்தா நம்ம நினைச்ச பேர் தானே வச்சிருப்போம். சரி சொல்றாங்க, நீங்க தான் உங்க பொண்ணையும் குழந்தையும் பூட்டி வச்சிருந்தீங்க. பாக்யா சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இனி சொல்றாங்க, டாடி இத பத்தி பேச வேணாமே. ஈஸ்வரி சொல்றாங்க, செலியனோட குழந்தை எங்க வீட்டு வாரிசு. குழந்தைக்கு பேரு வைக்கிறதுல இருந்து எல்லாமே எங்க விருப்பப்படிதான் செய்வோம். எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திக்கலாம்.